ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் 4th லெசன் பார்க்க போகிறோம். இப்போ 8th ஸ்டாண்டர்டில் 3rd லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 4th லெசன் பார்ப்போம். அதே மாதிரி ஸ்டாண்டர்டுக்கு 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்டுக்கு நம்ம 6th 7th லெசன் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். 7th ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இப்போ மெட்ரிக்கில் 3rd வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 4th பார்க்க போகிறோம். அலாசி கதா அப்படின்னா சோம்பேறி கழுதை. கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். கதைக்கே கியா நாம் தா அப்படின்னா கதை என்ன, கதா அப்படின்னா கழுதை. கழுதையோட பேர் என்ன அப்படின்னு கதைக்கே டப்பு நாம் தா அப்படின்னா இப்போ கியான்றதுக்கு பதிலாக டப்பு. கியான்றது கொஸ்டின் என்னன்னு அர்த்தம், என்ன பேர் அப்படின்னா கதைக்கே நாம் டப்பு தா அப்படின்னு சொல்லலாம். கதைக்கே நாம் டப்பு தா அப்படின்னா கழுதையோட பேர் டப்பு அப்படின்னு. கதைக்க மாலிக் தா அப்படின்னா கவுன் தான்னு கேட்கலாம், தான்னு கேட்கலாம். மாலிக் யார் அப்படின்னு. அப்போ கதைக்கா மாலிக் ராமு தா அப்படின்னா ராமு. கதைக்கோ கிஸ்மிங் ஆனந்த் ஆதாத்தா அப்படின்னா கழுதை எது மேலே ரொம்ப ஆனந்தம், என்ன செஞ்சால் அது ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தூங்கி நேரத்தை செலவிடுறது தான் கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா கதைக்கோ சோகர் சமய பதானே மேல் ஆனந்த் ஆதாத்தா அப்படின்னா தூங்கி எந்திரிக்கிறது மேலே தான் அதுக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்படின்றது. ஆனந்தம்னா ரொம்ப மகிழ்ச்சி. தூங்கி நேரத்தை செலவிடுவதில் கழுதை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கதைக்கோ சோகர் சமய பிதானே மே ஆனந்த் ஆதாத்தா தூங்கி நேரத்தை செலவிடுவதில் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இந்த கிஸ்மே இங்கே எடுத்துகிட்டு அதை எழுதணும். கதா ஆம்கே பேட்கே நீச்சே கியா ரகாத்தா அப்படின்னா கழுதை வந்து மாமரத்து அடியில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, என்ன பண்ணி கொண்டிருந்தது அப்படின்போது இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதனால் ரஹான்னு வருது. அப்போ அது நம்ம ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம். ரஹா, ரஹி, ரஹேலாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். கதா ஆம்கே பேட்கே நீச்சே சோ ரஹாத்தா அப்படின்னா தூங்கி கொண்டிருந்தது. ஆந்தி மீன் கதைக்கு பீட் பர் கியா ஆகர் லகா அப்படின்னா புயல்னால் அந்த கழுதையோட பின்னாடி என்ன வந்து விழுந்ததா அது உணர்ந்துச்சு அப்படின்னா ஏதோ ஏதோ பட்டது மாதிரி வந்து உணர்ந்து எந்திரிச்சிச்சு. அப்போ அது என்ன அது அப்படின்னா ஒரு காலியான டின்னு. இப்போ காலி டின் அப்படின்றது. அப்போ ஆந்திமே கதைக்கு பீட் பர் காலி டின் ஆகர் லகா அப்படின்னா கியான்றதுக்கு பதிலாக இதை எழுதணும், அவ்வளோதான். காலி டின் ஒரு காலியான டின் வந்து மேலப்பட்டதை உணர்ந்துச்சு. ஜான்வர் கிஸ் திசாமேங் பாக் ரஹேத்தே அப்படின்னா அந்த என்னென்ன விலங்கு அந்த திசையிலேருந்தெல்லாம் வந்துச்சு அந்த காற்றின் காரணமாக அப்படின்னு. காற்றடிக்கிற திசையில் என்னென்ன வந்துச்சு அப்படின்னா சபி ஜான்வர் பவன்கி அப்படின்னா எல்லா விலங்குகளும் அந்த காற்றின் திசையிலேயே ஓடியாந்துச்சு, வந்து கொண்டிருந்தது. ரஹேத்தே அப்படின்னா வந்து கொண்டிருந்தது. ஜான்வர் கிஸ் திசா அப்படின்னா எல்லா திசையிலிருந்தும் எல்லா விலங்குகளும் அப்படின்னும் போது எல்லா விலங்குகளும் அந்த காற்றின் திசையில் ஓடியாந்துச்சு. அப்போ சபி ஜான்வர் பவன்கி எல்லா விலங்குகளும் இந்த காற்றின் காரணமாக அந்த திசையில் காற்றின் திசையில் எல்லாரும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. சபி ஜான்வர்னால் எல்லா விலங்குகளும், பவன்கி காற்றின் திசையில், பாக் ரஹேத்தே அப்படின்னு. அப்போ ஜான்வர் அப்படின்னா எல்லா விலங்குகளும் அப்படின்னா சபி ஜான்வர் பவன்கி திசாமே பாக் ரஹேத்தே அப்படின்னு எழுதணும், அவ்வளோதான். அப்புறம் கதைனே கியா நிச்சய கியா அப்படின்னா என்ன முடிவெடுத்துச்சு அப்படின்னா பவிஷ்யமே வ கபி ஆலஸ் நகின் கரேக்கா அப்படின்னா பவிஷ்யன்னா இனிமேல் எதிர்காலத்தில் நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணுச்சு. கதைனே கியா நிச்சயா கியா அப்படின்னா கழுதை என்ன முடிவு பண்ணுச்சு அப்படின்னா கதைனே பவிஷ்யமே வ கபி ஆலஸ் நகின்
கரேகா அப்படின்னு எதிர்காலத்தில் சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு நிச்சய அப்படின்னா முடிவு பண்ணுச்சு. இப்போ ஆங்கேஜிமே இலக்கியே அப்படின்னா இப்போ இருக்கிற எழுத்தில் ஆங்கிலேயம் இங்கிலீஷில் எழுதணும். ஆங்கிலேஜினா ஆங்கிலம், இங்கிலீஷ். கதா அப்படின்னா என்னது? டாங்கி, கழுதை. நதி அப்படின்னா ரிவர், ஆறு, நதி. ஆலஸ் அப்படின்னா சோம்பேறி, லேசினஸ். ஆங்கன் அப்படின்னா கோர்ட்யார்டு, ஒரு இடம். தேஜ் அப்படின்னா ஃபாஸ்ட், வேகமாக. ஆங்கேங் அப்படின்னா ஐஸ். தோபி அப்படின்னா வாஷர்மேன். கப்டே அப்படின்னா கிளாத்ஸ், துணிகள். சலவை தொழிலாளி தோபின்னா. இது கப்டேனா துணிகள், கிளாத்ஸ். ஆனந்த் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறது, ப்ளஸ்ஸர் அப்படின்னு. ப்ளஸ்ஸர் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பீமாரி அப்படின்னா டிசீஸ், நோய். ஜமீன் அப்படின்னா கிரவுண்டு, ஃப்ளோரு. குஷி அப்படின்னா ஹேப்பினஸ். இப்போ இங்கிலீஷில் கொடுத்துட்டாங்க, ஹிந்தியில் எழுதணும். ஹிந்தி மேங் லிக்கியே. டாங்கி அப்படின்னா கதா. சிக்னஸ் அப்படின்னா நோய், டிசீஸ் வர்றது, பீமாரி அப்படின்னு. நைட் அப்படின்னா ராத். பேக் அப்படின்னா பீட்டு, பட்டுன்னு இருக்குது, பீட்டு. பீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, பீட். டஸ்ட் ஸ்டாம் அப்படின்னா ஆந்தி, புயல். ஐஸ் அப்படின்னா ஆங்கேங் அப்படின்னு. எம்டி அப்படின்னா காலி. வாஷர்மேன் அப்படின்னா தோபி. டே அப்படின்னா தின். கிளாத்ஸ் கப்டே. லவ்லி பியார். டைரக்ஷன் திசா. நாஸ்டில்ஸ் அப்படின்னா நாசித்துவாரம், நதனே. டின் அப்படின்னா டின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலே பார்ட் 2 இருக்குது, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.